சரி, என்ன கிஃப்ட் கொண்டு வந்த உங்களுக்கு? குழந்தையோட வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே, ஐயோ இந்த மாதிரி போயிட்டேன்னு. சரி, உங்களுக்கு அவர் ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நாங்கள் வெளியில் ரோட்டில் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம். பாப்போமா போயிட்டு. சரி வாங்க. சரி வணக்கம். உங்களை தேடி வந்தால் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்திருக்கிறோம் உங்களுடைய ரிசப்ஷனுக்காக. சரி, என்ன பேர்? 2 பேருக்கும் பகிரதன், சுதர்ஷினி. சரி, 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்கள். 3 நாளை முதல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு உங்களுடைய ரிசப்ஷன், திருமணம் 2க்குமே வர முடியாத யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யார் இப்படி உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்றுமே நான் கொடுக்கலைன்னு கொடுக்க முதல் கேட்டுருவோம். யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. யார் அனுப்பி இருப்பாங்க? எங்கட பக்கத்தால வந்ததா? எல்லாம் இது யார்கிட்ட வீடு? உங்களோட வீடு. சரி, ஒருவேளை திருமணத்துக்கும் வர முடியல, 4ஆம் சடங்குக்கும் வர முடியலன்னு ஃபீல் பண்ற யாரோ அனுப்பி இருக்கிறபடியா மேபி அவர்கிட்ட பக்கத்தாலேயும் வந்திருக்கலாம். வராதா? ஒருவேளை வந்திருந்தா அப்ப ஏதாவது நினைக்க போறாங்க, ஐயோ இவருக்கு நான் கிஃப்ட் அனுப்ப இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்று ஒரு மாதிரி நினைச்சிட போறாங்க இல்லையா? ஐயோ போச்சு. சரி, மாப்பிள்ளை சைடு முதல் மாப்பிள்ளைக்கு முன்னுரிமையை கொடுப்போம். இனி கல்யாணம் முடிச்ச அப்புறம் பொண்ணுக்கு தானே முன்னுரிமை. எல்லா வீட்லயும் அதுதானே வளர்மை. இப்ப மாப்பிள்ளைய பாவம் கேட்டுருவோம். என்னன்னு சொன்னா, யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினா அனுப்பி இருப்பாங்க. அப்படி ஏதாவது யாரை நினைச்சா தெரியாது மட்டும் சொல்லக்கூடா. அப்படி உங்களோட பக்கம் இல்ல. அப்படி யாரும் எல்லாருமே வந்துட்டாங்க திருமணத்துக்கு. பொறியில இருக்கிறாங்க, யாரும் வர முடியாது தானே. அப்படி வர முடியாதவங்க யாராவது? அப்படி இல்ல. சரி, அப்படி சொல்லிட்டா கரைச்சல் இல்லை. நான் தப்பிடலாம் அவங்கள்ட்ட இருந்தாலும் முடிவு பண்ணி வச்சு. சரி, இப்ப பொண்ணுட்ட வருவோம். சரி, உங்களோட சைடுண்டா யார் உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? மச்சாளாக்கள் அனுப்பி இருப்பாங்க. சரி, மச்சாளாக்களுக்கு என்ன பேர்? எங்க இருக்கிறாங்க? நோர்வேல பேபி அக்கா. வேற எல்லாட்டி பாபா அக்கா. எல்லாட்டி லண்டன்ல இருந்து சாந்தி. எல்லாம் மச்சான் மாறா? எல்லாமே மச்சான் மாறு. மச்சான் மாறுனா மாமாட பிள்ளைகள் அப்படியா? என்ன அதுல ஒரு டவுட் வந்துட்டு. சரி, அவங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இதுல மச்சான் சம்பந்தமான பேரே இல்லையே. நீங்க சொன்ன ஒரு பேரும் இல்லையே. சரி, பத்மாயினி. சரி, பத்மாயினி. ஆஹா, இல்லையே. அதுவும் போச்சு. எந்தெந்த நாடெல்லாம் சொல்லுங்க. நோர்வேல இருந்து கிஃப்ட் வரலையே. லண்டனும் இல்ல. நீங்க சொன்ன ஸ்டேட்டே இல்ல. 2 பக்கமும் இல்ல. அப்ப அண்ணி இங்க நிக்கிறவா? வந்து நிக்கிறா. அண்ணிட்ட கேளுங்க நீங்களான்னு சொல்லி. அப்படிதான் அனுப்புறாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா நாங்களே கொடுத்துருவாங்களே. அன்னை கொடுக்கலையா? கல்யாணம் விட்டு கிஃப்ட் கொடுக்கலையா அண்ணி? அப்புறம் என்ன? சரி, என்ன கிஃப்ட் கொண்டு வந்தோம் உங்களுக்கு? குழந்தையோட வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே, ஐயோ இந்த மாதிரி போயிட்டேன்னு. சரி, உங்களுக்கு அவர் ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நாங்க வெளியில ரோட்ல வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம். பாப்போமா போயிட்டு. சரி வாங்க. சரி, அப்படியே என்ன கிஃப்டா இருக்க வேண்டிய யோசிச்சுட்டே வாங்க பாப்போம். அதையாவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஏதோ ஒன்று புதுசா இருக்குதுல்ல. சரி, அதுக்கு கிட்டவே போயிடுங்க.
உங்களுக்காக ஸ்பெஷலா இது ஒன்று புதுசா கிடக்கு. போகல இது இல்ல, வரைக்க இது இருக்குன்னு. சரி, உங்களுக்காக ஒரு அழகான கபர்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுடைய தேவைப்படுற ஒரு சாமானை தான் பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குமென்று நான் நம்புறேன். சரி, அந்த எல்லாரும் பைக் கீ கார் கீ தான் கொடுப்பாங்க, நாங்க கபர்ட் கீ கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு. சரி, ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணுங்க. ஓகே, சரி, அப்படியே ஒவ்வொரு கிஃப்ட் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து ஒவ்வொன்றா பிரிச்சிருவோம். சரி, ஹெல்ப் பண்ணவனும் மாப்பிள்ள, ஹெல்ப் பண்றதுதான் வாழ்க்கை முழுக்க. என்ன அலுமாரி வந்திருக்கு, அதோட கிழக்கி எல்லாம் சத்தம் கேக்குது. சரி, ஓபன் பண்ணிடுங்க. மேல பாக்ஸ் மூடி. சரி, நிறை கூட செட் ஒன்றும் வந்திருக்குது உங்களுக்காக அழகாக. சரி, அடுத்த கிஃப்ட் பாப்போமா என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படியே கபட்டுக்குள்ளே வச்சிருங்க, கீழ்த்தட்டுல வச்சிருங்க. அடுத்து அந்த 2 பாக்ஸையும் பண்ணுங்க, சுட்டி பாக்ஸ் ஒன்று அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவருக்குரியதுதான் போயிருக்கான்னு பாப்போம். சரி, அவருக்குரியதுதான் நான் போயிருக்கு. மாத்துங்க அப்படியே. அது உங்களோட கைக்கு வந்துதான் அவருக்கு போக வேணும்ன்றது இருக்குது. 2 பேருக்காகவும் சிட்டிசன் பிராண்டட் வாட்ச் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அடுத்த கிஃப்ட் எடுங்க. ஒரு கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட் என்ன, கபடே ஒரு கிஃப்ட், அதுக்குள்ள நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. உங்களுக்காக ஒரு வால் வாட்ச் அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய திங்ஸ் வந்து நீங்க எப்பவுமே ஞாபகார்த்தமா வச்சிருக்க வேணும்னு சொல்லி சில திங்ஸ். இப்ப சில பேர் பொக்கே கொடுப்பாங்க, ஃப்ளவர் பொக்கே கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம அந்த டே வேஸ்ட் ஆகி போய் தூக்கி வீசிடுவோம். ஆனா இந்த கிஃப்ட் எல்லாம் நினைக்கிற நிறை கூட மாட்டது. இந்த கவர்ட் எல்லாம் இங்க உடுப்பு திறந்து எடுக்கல இது இவங்க அனுப்பின கிஃப்ட், இவங்க அனுப்பின கிஃப்ட்ன்றதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க போல இருக்கு. யாரு இப்ப சொல்லுங்க, சரியா கெஸ் பண்ணி சொல்லுங்க. இப்படி எல்லாம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சவங்க தெரியல. மாப்பிள்ள சொல்லவே மாட்டேன்ற முடிவுல நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, நிறைய பேர் உங்களுக்காக நிறைய பேர் சர்ப்ரைஸா அனுப்பி இருக்கிறாங்க. சும்மா இப்ப கெஸ் பண்ணுங்க. மச்சால் மேரன்னு சொன்னீங்க, வேற யாராவது? அவரோட சைட்லாம் வந்திருக்கும். அப்படி சொல்லிடுவேன், அப்பாடா நான் தப்பிச்சேன். யாரு என்ன இங்க போகுது கை? தங்கச்சியாகலா? கேளுங்க, தங்கச்சியாகல. தங்கச்சியாக்கள் இதுக்கு ஈக்குவலா கிஃப்ட் கொடுக்க வேணும். இப்ப அந்த கடமை உங்களுக்கு இருக்கு, உங்களை நினைச்சபடியா. சரி, இன்னைக்கு உங்களுக்காக கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன். இந்த கையில வச்சிருக்கிற வாட்சும், வால் வாட்சும், மற்றது இந்த கபர்டும் வந்து உங்களுக்காக ஜெயகாந்தன், சாந்தினி, ருஷானா அண்ட் ரினுஷா, மச்சால் அண்ட் மருமக்கள் ஃப்ரம் லண்டன்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. இந்த 2 கிஃப்ட் சொன்னாதான். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்காக அந்த நிறைகுட செட்டும் அந்த கப்பிள்ஸ் வாட்ச் செட்டும் அனுப்பினது வந்து பராபரன் ராகினி, பராகினி அண்ட் விக்னேஷ், மச்சால் அண்ட் மருமக்கள் ஃப்ரம் நோர்வே. பட் அந்த ஹேண்ட் வாட்ச் உங்களுக்கு அனுப்பினது வேவி அண்ட் பத்மாயினி, வினேஷ் அண்ட் விகுஷன், மச்சால் அண்ட் மருமக்கள் ஃப்ரம் நோர்வே. சரியா தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வரும் உங்களுக்குன்னு சொல்லி? சரி, நாங்க இது வரைக்கும் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம், ஸ்டாண்ட் ஃபேன் கொடுத்துருக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கபர்ட் கொண்டு வர்றது. ஸோ என்னத்துக்காக எப்பவுமே ஞாபகமா உங்களுக்கு இருக்க வேணும்ன்றதுக்காக கொடுத்தாங்களோ தெரியல. என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு கிஃப்ட்ஸும் அனுப்பின உங்களுடைய மச்சாளாக்கள் எல்லாம் இருக்கும் லண்டன்ல இருந்து
அண்ட் நோர்வேல இருந்து அனுப்பினவங்களுக்கு சொல்லுறது இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறதால ஷோர்ட்டா சொல்லிடாம கொஞ்சம் லாங்கா சொல்லுங்க. என்ன வருதே இல்ல வராட்டிக்கும் எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லி இருக்கீங்க. ஸோ நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட்? சரி, சந்தோஷமா இருக்கணும். நீங்க எப்பவும் உங்களுக்கு ஞாபகார்த்தமா இருக்கணும் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு பேர் சார்பாகவும் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கொண்டு, நாங்க வெடிக்கிற முதல் 2 பேரும் சேர்ந்து அவங்க கேட்ட கிஃப்ட் அதுதான். இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க தங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் கேட்டது இதுதான். சின்ன ஒரு மோமெண்ட் இவ்வளவு செய்ததுக்காக ஒரு ரிட்டர்ன் வாட்ச் வாங்க. ஓகே, சரி, டிஜே பாட்டு ப்ளே பண்ணு.